கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் உடற்பயிற்சி கூடங்கள், ஜிம். உடலை பருமனாக்குவதற்கும் உடலை மெல்லிதாக ஒல்லியாக மாற்றுவதற்கும் ஏராளமான சிகிச்சை முறைகள் என்று அழகு குறிப்புகள், அழகு சாதனங்கள், அழகு நிலையங்கள், மனிதர்களுடைய தோற்றங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஏராளமான வழிமுறைகளை இன்றைய சமுதாயம் இன்று கண்டுபிடித்து வைத்திருக்கின்றது. கருப்பை வெள்ளையாக மாற்றுவது, வெள்ளை நிறத்தை பல வண்ணங்களிலே மாற்றுவது, தலையில் இருக்கின்ற முடிகளை வண்ணமயமாக மாற்றுவது, கை கால்களிலே வண்ண பூச்சுகளை எல்லாம் பூசுவது, இன்னும் கைகளிலே உடலிலே கோலம் போடுவது, டாட்டூ குத்துவது என்று உடலினுடைய தோற்றங்களை மாற்றுவதற்கு பல விதங்களிலே மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒல்லியாக இருக்கிறவர்கள் குண்டாக மாறுவதற்கு இன்று பலவிதமான உணவுப் பொருட்கள் எல்லாம் அல்லது சத்து பொருட்கள் எல்லாம் இன்று வந்துவிட்டது. குண்டானவர்கள் ஒல்லியாகலாம், ஒல்லியானவர்கள் குண்டாக மாறலாம், தோற்றங்களை விதவிதங்களிலே மாற்றிக்கொள்ளலாம், தங்களுடைய சிகைகளை எல்லாம் அல்லது முடிகளை எல்லாம், தலைமுடிகளை எல்லாம் விதவிதமாக பின்னிக்கொள்ளலாம் என விதவிதங்களிலே இந்த உருமாற்றம் நிகழ்வுகள் இன்று நடைமுறையிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சிலரை பார்த்து நாம் கேட்கின்றோம், என்னடா ஆளே மாறி போயிட்ட, இவ்வளவு குண்டாயிட்ட அல்லது இவ்வளவு ஒல்லியாயிட்ட, என்ன இப்படி இழைச்சு போயிட்ட? இன்று இதுதான் மக்கள் மத்தியிலே ஒரு பேச்சாக இருக்கின்றது. இந்த சூழலிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உருமாற்ற விழா நமக்கு என்ன சொல்ல வருகின்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் உருமாற வேண்டும்? ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உருமாற்றத்தினுடைய அவசியம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோமானால், இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முன் பகுதிகளை எல்லாம் வாசித்து பார்த்தோமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே பணி வாழ்வை ஆரம்பிக்கின்றார். 40 நாட்களாக பாலைவனத்திலே உண்ணா நோன்பிருந்து ஜெப தவத்தோடு சாத்தானுடைய பலவிதமான சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டு அதனை வெற்றி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது பணியை, நிறைவாழ்வு பணியை, இறையாட்சி பணியை, நற்செய்தி பணியை ஆரம்பிக்கின்றார். 12 சீடர்களை அழைக்கின்றார். அவரோடு ஏராளமான 72 சீடர்களுக்கு மேல் அவரை பின்தொடர்கின்றார்கள். அவர் ஏராளமான புதுமைகளை செய்கின்றார், போதிக்கின்றார். மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும், வாழ்வினுடைய வழிமுறைகள் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்பதனுடைய அந்த வழிமுறைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு போதிக்கின்றார். பசியாக இருந்தவர்களுக்கு உணவளிக்கின்றார், நோயாளிகளை குணமாக்குகின்றார், இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கின்றார். இதையெல்லாம் பார்த்த அந்த மக்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசுவின் மீது பலவிதமான கணிப்புகளை கொண்டிருக்கின்றார்கள். இவரே மெசியா, இவர்தான் உண்மையான இறைமகன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பேய்களை அவர் ஓட்டும் பொழுது பேய்கள் சொல்லுகிறது, இவரே இறைமகன் என்று சொல்லிக்கொண்டே ஓடுகின்றன. அது மட்டுமல்லாமல் மக்கள் அனைவரும் அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் மக்களுக்கு பகிர்ந்தளித்த பொழுது, அதனை பலுகி பெருகிய பொழுது மக்கள் அவரை அரசராக்க வேண்டும் என்று அவர் பெரும் முனைப்பிலே அவரை அரசராக்க முனைகின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த போதனைகளை கேட்ட பொழுது இவருடைய பேச்சு மிதமின்றி போகிறது. இவர் பெயல்செபூலை கொண்டே இவர் பேய்களை ஓட்டுகின்றார், இவரை தெரியாதா? இவருடைய அப்பா அம்மாவை தெரியாதா? இவருடைய குலத்தொழில் தச்சு தொழில் தானே, நசரேத்திலிருந்து என்ன வரக்கூடும் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விமர்சிக்கின்றார்கள். பரிசேயர்கள், சதிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய மாறான கருத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவிடம் குணம் பெற்றவர்கள் எல்லாம் அவரை ஆண்டவராக, மெசியாவாக உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். சாத்தான் கூட ஆண்டவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகின்றது. ஆனால் அவரோடு வாழ்ந்த அவருடைய இன மக்களே அவரை வெறுக்கின்றார்கள், அவரை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள், தங்களுடைய ஊர்களிலே அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். எனவே ஆண்டவர் மிக கவலையோடு அவர்களுக்கு சொல்லுகிறார், இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே மதிப்பு பெறுவதே இல்லை என்று. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த இழிநிலைகளை பார்க்கும் பொழுது, சட்ட திட்டங்களை வைத்து ஏழை எளிய மக்களை நசுக்குவதை பார்த்து அவர்களை சாடுகின்றார். அவர்கள் இவரை விமர்சிக்கின்றார்கள், இவரை கொல்ல தேடுகின்றார்கள். இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு குழப்பமான மனநிலை. தன்னுடைய சீடர்களை அழைத்து கேட்கின்றார்,
நான் உண்மையிலே என்னுடைய வார்த்தைகள், செயல்கள், வாழ்க்கை முறை, என்னுடைய உறவு முறைகள் அனைத்துமே என்னை ஒரு இறைமகனாக வெளிப்படுத்துகின்றதா? மக்கள் அனைவரும் என்னை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா என்ற எண்ணத்தோடு சீடர்களை தன்னிடம் வரவழைத்து கேட்கின்றார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒரு சிலர் சொல்லுகிறார், இவரை உண்மை இறைவாக்கினரின் எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், திருமுழுக்கு யோவான் உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள், அல்லது இறைவாக்கினர்களில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு கேட்கின்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனடியாக பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீரே மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், இது நீயாக வெளிப்படுத்தவில்லை, இறைவன் தான் வெளிப்படுத்தினார். இந்த சூழலிலே ஆண்டவர் இயேசு தான் ஒரு இறை மகன், இறைவனிடமிருந்து வந்த அந்த இரண்டாம் ஆள் என்பதை உணர்த்துவதற்காக அந்த 3 சீடர்களையும் தாபோர் மலைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு முன் உருமாறி தான் ஒரு இறை மகன், இறை மாட்சி பெற்ற மகன், இனிமேல் அவர் நான் ஒரு இறை மாட்சியை பெறப்போகின்றேன், இந்த இறை மாட்சியை பெறுவதற்கு நான் சிலுவை மரணத்தை அடைய வேண்டும், நான் எருசலேம் சென்று துன்புற்று சிலுவையை சுமந்து பாடுகள் பட்டு பிறரால் நான் இகழப்பட்டு ஒரு அகால மரணம் அடைந்து இந்த மாட்சியை, அந்த உயிர்ப்பின் மாட்சியை நான் பெற வேண்டும், அதுதான் என்னுடைய உண்மையான அந்த பணியினுடைய அந்த வெற்றி என்பதை சீடர்களுக்கு தன்னுடைய உருமாற்றத்தின் வழியாக எடுத்து சொல்லுகின்றார். ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உருமாற்றம், ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பினுடைய ஒரு முன் சுவையாக அந்த சீடர்களுக்கு காட்டப்படுகின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் தன்னுடைய நிலையை அவர் மக்களுக்கு உணர்த்துவதற்கு அவர் உருமாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது, ஒரு சூழல் ஏற்படுகின்றது. மேலும் சொல்லுகிறார், நான் இறந்து உயிர்த்தெழும் வரை இந்த நிகழ்வை நீங்கள் யாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்றத்தின் பொழுது வானம் திறக்கின்றது, அங்கிருந்து ஒரு குரல் கேட்கின்றது, இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருடைய குரலுக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே உருமாற்றம் அடைவதை விட மனமாற்றமும் வாழ்வு மாற்றமும் உறவுகளிலே மாற்றம் கொள்வதும் தான் உண்மையான மாற்றம் என்பதை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு அழைப்பாக தருகின்றார். நம்முடைய வாழ்விலே மாற்றம் பெற வேண்டுமானால் ஆண்டவர் இயேசுவினுடைய குரலுக்கு நாம் அனைவரும் செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்தால், அவருடைய போதனைகளை நாம் அனைவரும் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய சிந்தனைகளிலே மாற்றம் வரும், பார்வையிலே, வார்த்தையிலே, செயல்களிலே, உறவுகளிலே கண்டிப்பாக மாற்றம் வரும். அந்த மாற்றம் தான் நம்மை விண்ணகத்திற்கு இட்டு செல்லும், விண்ணக மாட்சியை பெறுவதற்கு உண்மையிலே நம்மை அழைத்து செல்லும். ஆகவே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய குரலுக்கு நாம் அனைவரும் செவி சாய்த்தால் தந்தை கடவுள் நமக்காக வானத்தை திறப்பார். திறந்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுவார், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவளே என்னுடைய அன்பார்ந்த மகள், இவரை குறித்து நான் பேர் உவகை கொள்ளுகிறேன் என்று உண்மையிலே நம் அனைவரையும் ஆட்சிப்படுத்துவார். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். நம்முடைய உடல் நிலைகளை அல்லது சிகை அலங்காரங்களை அல்லது நம்முடைய உடலை மாற்றுவதை விட்டுவிட்டு, நம்முடைய உருவை மாற்றுவதை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்வை மாற்றுவோம், நம்முடைய உணர்வுகளை மாற்றுவோம், சிந்தனைகளிலே மாற்றங்களை கொண்டு வருவோம். அத்தகைய மாற்றம் தான் உண்மையான இறை வாழ்வுக்கும் நிறை வாழ்வுக்கும் நம்மை இட்டு செல்லும். ஆகவே உருமாற்றம் பெற்ற, தோற்ற மாற்றம் பெற்ற ஆண்டவர் இயேசுவிடம் இதற்கான வரத்தை இத்திருப்பலி வழியாக ஜெபிப்போம். ஆமென்.